என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி தனியாக வரவில்லை. என்னோடு ஒரு ஆண் இருக்கிறார். நான் உனக்கான நல்ல செய்தியோடு அவரையும் என்னோடு அழைத்து வந்திருக்கிறேன். இன்று நிச்சயமாக இந்த செய்தியானது உன் செவிகளில் படும் என்றால், இந்த தாயானவளை நீ கண்ணார காண்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி உன் தாயானவள் வந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். சரியான விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வராகி உனக்கென நடத்தி கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் நம் தெய்வம் நமக்கு வழி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிலும் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டும். எந்த நாளும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான பாதையில் உன்னை வழிநடத்தவும், சந்தோஷமான பாதையில் உனக்கு எல்லாவற்றையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கவும் நான் வருகின்ற இந்த நேரம், நீ ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கானதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் உனக்காக ஒருவரை என்னோடு அழைத்து வருகிறேன் என்றால், நீ எந்த அளவிற்கு எனக்கு முக்கியமான குழந்தை என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சட்டென்று மனம் உடைந்து விடாதே. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சட்டென்று உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே. எல்லாமும் ஒரு நாள் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் உனக்கான விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூசு போல தூக்கி எறிந்து விட்டு என் பிள்ளை நீ அடுத்ததை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய். இது நாள் வரையிலும் உன்னை சோதித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை தர தயாராகி கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கான பல மாற்றங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க அது தயாராகி கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது, எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடாது. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான ஒரு மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களில் அத்தனையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் உனக்கு வேண்டி இந்த வராகி வருகின்ற எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை உருவாக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை கொடுத்து நல்லபடியாக வாழச் சொல்லும். ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதையும் நினைத்து எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தது என்னவென்று சிந்தித்து நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதிலேயே நீ அதை அனுபவிக்கவும் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை நீ தொலைத்துவிட்டு அதன் பிறகு நீ மேலும் மேலும் வேறு ஏதோ ஒன்றையும் தேடிக்கொண்டிருக்காதே. நல்லதாகவே நடக்கும் என்பதனை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன். என் குழந்தை, நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லவா? நான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் நினைத்து வைத்திருக்கிறேன். உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அவை எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் தெளிவாக கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். உன்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமும் நான் திரும்ப அனுப்பி இருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் வேறறுத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் என்னவென்று உருவாக்கி தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படியெல்லாமும் நடக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்குள் பல நல்ல மாற்றங்களை நீ சரியென கண்டுவிட வேண்டும். தேவையில்லாததை எல்லாம் எண்ணி நீ இனி ஒருபோதும் கலங்காதே. உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் எந்த நொடியிலும் நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்நாளும் உடனிருக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி உன்னை சுற்றிலும் வந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேலும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். எதுவெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இருக்க உனக்கு பல நன்மைகள் நடக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாது. நான் இருந்து உன்னை வழிநடத்த இந்த வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் இனி எந்த நாளும் நமக்கு வேண்டியபடி நாம் விரும்பிய விஷயங்களை எல்லாமும் கவனமாக புரிந்து கொண்டு நாம் வாழத் தொடங்கும் இந்த நேரம் என் பிள்ளை, எதற்குமே மனம் பதற்றமடையாதே. எதற்குமே நீ எதையும் யோசித்து கலக்கமடையாது. உன்னை சுற்றி தெய்வம் இருப்பது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் எதையும் துணிந்து நீ எதிர்கொண்டு விடுவாய். எதிலும் வெற்றி என்பது உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அம்மா இதற்காகத்தான் ஒவ்வொரு பொழுதிலும் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நான் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறேன் என்று, இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்று, பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கைக்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று நான் சொல்ல இதை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நீ தயாராகிவிட வேண்டும். உனக்கு நடக்கும் நேரங்களை
நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தீய சக்திகள் எல்லாமும் தானாக உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டமெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான் இதை எல்லாவற்றையும் நடத்துகிறது. என் குழந்தையை, உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நடக்கின்ற ஒரு பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த ஒரு நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன் முன்னால் வந்து நின்றாலும் அதற்காக ஒருபொழுதும் தவறான பாதையில் செல்ல நினைக்காமல் சரியான பாதையிலேயே அதில் வெற்றியை காண வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக இது போன்ற குணம் கொண்ட ஒருவரை தெய்வம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பல சோதனைகள் வந்தும் கூட சரியான பாதையில் நடந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதுமே தெய்வம் உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேல் நல்ல பலன்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்ல வேண்டும். நல்ல நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். இத்தனை காலமும் இத்தனை நேரமும் இந்த வராகி உன்னோடு பயணித்த நேரங்களில் எல்லாம் நான் தனியாகவே வந்திருந்தாலும் இன்று ஒருவரோடு சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்திவிட நினைக்கிறேன் என்றால் இவர் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்கு நாளை வருகை புரிந்தாரேயானால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறெதுவும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ எதையும் கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இது போன்று ஒருவரினுடைய உதவியானது உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை மறந்து விடாதே. நான் தனியாக வரவில்லை, என்னோடு ஒரு ஆணை அழைத்து வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய என்று நான் சொன்னேன் அல்லவா? அது வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் இந்த விடியலானது கிருத்திகை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வந்திருக்கின்ற விடியல். இந்த நாளில் நான் கந்தனை, என் பிள்ளையான கந்தனை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். இன்று கந்தனினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த நாளில் கந்தன் உன் வாழ்க்கையில் வருவது போன்ற ஒரு சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு வேறெதுவும் கிடையாது. தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் தெய்வங்கள் மனதை நமக்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டு நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். அப்படித்தான் இவரும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வருகின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் நீ எதிலுமே உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் உனக்குள் தோன்றுகின்ற நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நல்ல விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்தே தீர வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக மனதில் வைத்துக்கொள். நீ மற்ற பிள்ளைகள் போல அல்ல. உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது. எப்பொழுதும் தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு நன்மைகளை செய்வதற்காக மட்டுமல்ல, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் தான். வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்து செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தையே, தெய்வத்தின் மீது பக்தி மட்டும் இருந்தால் போதாது. கொஞ்சம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நாம் கொஞ்சம் பயத்தோடு அந்த விஷயத்தை ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை எல்லாமும் நடத்தி சொல்ல நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான நல்ல விஷயங்களை நீ எடுத்து சொல்லும் நேரம் என்பதனை மறக்காதே. நான் வரக்கூடிய நேரம் இனி முழுக்க முழுக்க உன் வீட்டில்
உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த இடத்தினால் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கண்கலங்கி நிற்பதை விட எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நீ தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கு. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வராகி தனித்து வரவில்லை, ஒரு பிள்ளையோடு தான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையானது சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீய விஷயங்களையும் வெளியே விரட்டி உன்னை சுற்றி நடக்கும் தீமையான எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தி நீ எப்பொழுதும் எந்த நொடியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல உனக்கு மேலும் பல மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஒவ்வொன்றிலும் நீ அடியெடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்தது. ஆனால் இது எல்லாமும் உனக்கே என்னவென்று தெரியாது. ஏனென்றால் எல்லாமுமே மிக தொலைவில் இருந்து நடக்கின்ற இந்த பொழுதுகள் எல்லாமுமே நம்முடைய பிள்ளையானது நமக்காக தன்னிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம்தானே இது. எது நடந்தாலும் தன்னோடு துணை இருக்கும்படிதானே இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய குழந்தையே, உனக்கான நேரம் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்ற பல புரிதலை தந்து கொண்டிருக்கின்றது. பல பாடங்களை என்னவென்று உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் தனியாக வரவில்லை. கந்தனோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியையும் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் இனி வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எத்தனை நேரமாக உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களின் கவனத்தை புரிந்து கொண்டு நாம் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பய உணர்வு இருக்கலாம். ஆனால் அந்த பயமே வாழ்க்கை முழுமைக்கும் இருந்துவிடக்கூடாது. என்ன செய்வதாக இருந்தாலும், ஏது செய்வதாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு வெற்றியை கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்தி கொடுப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையும் உன்னை மேன்மைப்படுத்தும். வராகியோடு வந்திருக்கின்ற கந்தன் நாளை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் பார்த்துவிட்டு
உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடக்காத விஷயங்களை எல்லாமும் இனி நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை கொண்டு நீ பேரானந்தம் படு. என்றும் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.